ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். இனிமேல் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கான பார்க்குறேன் நான். சரி, ஓகே, ரொம்ப பேச வேண்டாம், நான் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து டூல் லென்த் மெஷர்மெண்ட், அதாவது டூலில் டேரெக்டாக எப்படி மெஷர் பண்ணுறது, ஹைட் ஆஃப் செட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது டூல் ஹைட் ஆஃப் செட் மட்டும் எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். டூல் ஹைட் ஆஃப் செட் வந்து ரெண்டு விதத்தில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செட்டப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, செட்டப் போட்டு போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டூல் ஆப்செட்னு ஒன்று இருக்குது, அடுத்த டூல் மெஷர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. டூல் ஆப்செட் மெத்தடுங்கிறது எப்படின்னா, இப்போ டேரெக்டாக ஒரு டூல் லென்த் மெஷர் பண்ணுறீங்கன்னா ஒரு தனி மெஷரிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் மெஷர் பண்ணி டேரெக்டாக வேல்யூ வந்து இன்புட் பண்ணுறது வந்து டூல் ஆப்செட் மெத்தட். இல்லை உங்களுக்கு டூல் லென்த் தெரிஞ்சால் டேரெக்டாக இன்புட் பண்ணுறது ஓஎஃப்எஸ் மெத்தட், டூல் ஆப்செட் மெத்தட். இதே டூல் மெஷர்மெண்ட் மெத்தட்னா, இப்போ நம்ம டேரெக்டாக நார்மலாக இந்த மெத்தட் தான் பெரும்பாலும் மிஷினில் யூஸ் பண்ணுவோம். டூலை டேரெக்டாக ஜாபில் டச் பண்ணி அந்த ஆப்செட் வந்து ஹைட் ஆப்செட் இருக்கிறது டூல் மெஷர்மெண்ட் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த ரெண்டு மெத்தட்னா டூல் ஆப்செட் வந்து டூல் ஹைட் ஆப்செட் வந்து எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நீ பார்க்க வந்து டூல் ஆப்செட்டுங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதாவது வெளியே வந்து டூல் லென்த்தை மெஷர் பண்ணி வந்து டேரெக்டாக இன்புட் எப்படி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட வியர்னஸ் எப்படி ஆட் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா டூல் லென்த்து, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் டூல், இந்த ஒன்றுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் டூல் லென்த்து, வியர்னஸ், ரேடியஸ் வியர்னஸ் இந்த ஆட் பண்ணுறது தான் இந்த லென்த். இது செகண்ட் நம்பர் டூல், தேர்ட் நம்பர் டூல், ஃபோர்த் நம்பர் டூல், இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த டூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு லென்த் இருக்கும், ஒவ்வொரு ரேடியஸ் இருக்கும். இந்த இது இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10ஆம் நம்பர் டூலை வந்து வெளியே வந்து நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க. ஒரு 260 mm இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேரக்டாக வந்து 260 எடுத்துட்டு இன்புட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்புட் ஆகும். இப்போ 11 நம்பர் டூலுக்கு வந்து ஒரு 130 mm இருக்குது. 130 எடுத்து இன்புட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்புட் ஆகும். இன்புட் ஈக்குவல் இருக்கும்போது அந்த டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்புட் ஆகும். ஒரு வேளை 130 வந்து இப்போ ஒரு 5 mm மட்டும் எனக்கு ப்ளஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 5, இந்த ப்ளஸ் இன்புட் ப்ளஸ் அமுக்கணும். இன்புட் ஈக்குவல் கூட இன்புட் ப்ளஸ் அமுக்கிங்கன்னா அந்த 5 mm வந்து ஆட் ஆயிடும். இதே தான் டூல் ரேடியஸ்க்கும் இதே மெத்தட் தான். இப்போ உங்களோட டூலோட ரேடியஸ் வந்து 5 mm, 5 கொடுத்து இன்புட் கொடுத்துரும். இன்புட் கொடுத்துட்டா ஈக்குவல் டு இன்புட் கொடுத்து டேரக்ட் இண்டியாவும். இது இன்புட் ப்ளஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ்ஸுங்கிறத வந்து ஆட் பண்ணி வைக்கணும். அதாவது இந்த 6ன்னு கொடுத்துட்டு இன்புட் ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இது வந்து ஆட் ஆகும். ஃபைனல் ஆச்சா. இது வந்து டேரெக்டாக டூல் லென்த் வெளியே இருந்து மெஷர் பண்ணி டேரெக்டாக வந்து இன்புட் பண்ணுறேன். டேரெக்டாக இன்புட் பண்ணுறேன்னா எந்த ஒரு டூல் எடுத்துனாலும் உங்களுக்கு லென்த் தெரிஞ்சால் 120 mm போட்டு இன்புட் கொடுத்துடணும். அவ்வளோதான். இது வந்து எல்வியர் ஆர்வியருங்கிறது வியர்னஸ். இப்போ டூல் இப்போ ரன்னாக வந்து வியராக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு டெப்த்து கம்மியாக போகுதுன்னா அப்போ இது வந்து டேரெக்டாக வியர்னஸ் அதான் எவ்வளோ கம்மியாக போகுது. இப்போ ஒரு 0.2 கம்மியாக போகுதுன்னா 0.2 0.2 கொடுத்து இன்புட் ப்ளஸ்னு கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளஸ்னு கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆட் ஆகிட்டே போகும். ஏன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எந்த வேலையும் எட்டு பண்ண முடியல. எவ்வளோ உங்களுக்கு வியர்னஸ் வருதோ அதை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி 2 இருக்குது உங்களுக்கு. இப்போ 0.3 ஆல்ரெடி இந்த இடத்துல 2 இருக்குது. 1ஆம் நம்பர் டூல் ரன் ஆகிட்டு போது ஆல்ரெடி 2 இருக்குது. இன்னும் 0.3 உங்களுக்கு கம்மியாக போனால் 0.3 ப்ளஸ்னு கொடுத்துட்டு 3 கொடுத்து ப்ளஸ்னு கொடுக்கணும். நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்து கூட ப்ளஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ ஆட் ஆகி உங்களுக்கு அந்த 0.3 வேல்யூ வந்து கரெக்டாக. அதே மாதிரி ரேடியஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது எவ்வளோ வியர் ஆகிருக்குங்கிறத இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். 0.2 கொடுத்து இன்புட் ப்ளஸ். நீங்கள் நார்மலாக பார்த்தோம்னா ஈக்குவல் டுங்கிறது இந்த டூல் லென்த் இந்த மெத்தடுக்கு ரவுண்ட் வேல்யூ ஆகிறப்போ வியர்னஸ்க்கு வந்து இன்புட் ப்ளஸ்ங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த அன்புங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். அன்பு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டாக என்ன வேல்யூ என்ட்ரி பண்ணீங்களோ, ஒரு வேளை நீங்கள் தப்பாக நீங்கள் வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இந்த அன்பு ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் நம்பர் 0 வந்து 2.2 வந்து 0 ஆயிடுச்சு. இல்லை மறுபடியும் அன்பு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 0 வந்து 0.2. லாஸ்ட்டாக என்ன நீங்கள் சேஞ்சஸ் பண்ணீங்களோ அது வந்து பழைய வேல்யூக்கு வந்து பே பண்ணும். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து வெளியே இருந்து டூலை வந்து மெஷர் பண்ணி கொடுத்தீங்க இந்த மெத்தட். இப்போ நீங்கள் அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா டூல் மெஷர்மெண்ட். இந்த டூல் மெஷர்மெண்ட் மெத்தடை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் 2 மெத்தட் இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஒன்று பேராமீட்டர் ஆப்ஷன், இன்னொன்று வந்து பிஎல்சி வழியாக ஆப்ஷன். இந்த பிஎல்சி வழியாக ஆப்ஷனுங்கிறது டைவர்ஸ் பட்டன். இந்த டைவர்ஸ் பட்டன் அமைக்கோங்க. டைவர்ஸ் பட்டன் அமுக்கினதுக்கப்புறம் இப்படி கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் ஐஓஎஃப் இருக்கும். ஐ/F கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு YC20 இல்லை எப்படி நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே சி இந்த ஸ்மால் சி அந்த சிஏ ஷிஃப்ட் ப்ளஸ் சிஎம்கி YC20 இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா
இந்த இடத்துல பாருங்க YC20 வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த YC20வும் இந்த ரெண்டு வந்து 1 1 இருக்கணும். இந்த 1 1 எப்படி ஆகும்னா அது வந்து பிஎல்ஸ் வந்து அவங்க 1 1 பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா தான் இது வந்து அந்த டூல் மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். இது ஒன்றா. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் போயிட்டு பேராமீட்டர் நம்பர் மெயின்டெனன்ஸில் போயிட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நார்மலாக மெயின்டெனன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் பேராமீட்டர் கிளிக் பண்ணிட்டு பேரா நம்பர் சர்ச் போயிட்டு 1328 கொடுத்து இன்புட் கொடுத்துருங்க. இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே TLM டைப்னு ஒரு பேராமீட்டர், இந்த பேராமீட்டர் வந்து 0 பார்த்தீங்கன்னா இது வந்து 1 கொடுத்து இன்புட் கொடுத்துருங்க. 1 கொடுத்து இன்புட் கொடுத்துருங்க. 1 ஆயிடும். இந்த பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணாலும் வேறு எந்த பிரச்சனையும் வராது, வேறு எங்கேயும் வராது. அதுக்கு அதை பற்றி கால் பண்ணி தேவையில்லை. இந்த இடத்துல ரீசெட் பண்ணிடுங்க. 1 கொடுத்ததுக்கப்புறம் ரீசெட் பண்ணிட்டு அடுத்து இந்த இது 1 பண்ணணும். இந்த இடத்த 1 பண்ணணும். அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இப்போதைக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிஎல் சுவிட்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு நான் என் மிஷினில் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் மிஷினில் எப்படி இருந்தாலும் அதுக்கேற்றபடி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒருவேளை அது ஆனில் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிஎல் சுவிட்சில் போயிட்டு செட்டிங் வேலிடுன்னு எஸ்ன்னு கொடுத்துட்டு 1 வருது, அதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆன் பண்ணால் அங்கே வந்து ஆன் ஆகிற மாதிரி நான் ஆல்ரெடி லாஜிக்கில் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்களா இந்த YC20 இந்த 0 1 வந்து 1 1 இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், டூல் மெஷர்மெண்ட் மெத்தட். ஒருவேளை இதில் ஏதோ ஒன்று இப்போ டூல் மெஷர்மெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து இப்போ நான் இந்த இடத்துல நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இந்த இது வந்து ஆனில் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது. எப்படி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்ன பார்த்துக்கோங்க. இதை ஆஃப் பண்ணுறேன். நான் இந்த இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Y20 வந்து ஆஃபில் இருக்கும். இந்த இப்போ போயிட்டு நீங்கள் டூல் ஆப்செட் ரைட்டு கொடுத்தீங்க. ஆப்செட் ரைட் தான் ரைட் பண்ணுற மெத்தடு. இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த TLM சுவிட்ச் ஆஃப்னு இந்த மெசேஜ் வரும். TLM சுவிட்ச் ஆஃப்னு இந்த மெசேஜ் வரும். ஓகே, TLM சுவிட்ச் ஆஃப்ங்கிற மெசேஜ் வரும். ஸோ அதனால் இந்த YC20 வந்து ஆன் பண்ணி வச்சா தான் கரெக்டாக ஆகும். அப்படின்னா தான் நம்மளால் பண்ண முடியும். இதை ஆன் பண்ணிட்டேன். இதை ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா YC20 வந்து ஆனில் இருக்கும். சரிங்களா? இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் ரைட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஜாக் மோடில் இருக்குது. ஜெட் ஆப்செட்டை கீழே போய் டச் பண்ணக்கு கீழே எடுத்துகிட்டு போகிறீங்க. மைனஸ் ப்ளஸ் பண்ணுறீங்க. பாருங்கள் ஜெட் ஆக்சஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு கீழே டச் பண்ண கொண்டு வரீங்க, கீழே கொண்டு வரீங்க. இப்போ வந்து டச் ஆயிடுச்சு. இப்போ டச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆப்செட் ரைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, எத்தனை நம்பர் டூல் எந்த நம்பர் டூல்னு கிளிக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் செகண்ட் நம்பர் டூல் கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு 8.-8.27 வந்து டச் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆப்செட் ரைட் பண்ணுறேன். அவ்வளோதான், டேரெக்டாக ரைட் ஆகும். இந்த ஆப்செட் ரைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கிராச் பண்ணிக்கும். இந்த ரைட் பண்ண வேல்யூவும் ஜெட் ஆக்சஸ் இருக்க வேல்யூ ஒரே மாதிரி இருக்கணும் என்றைக்குமே. அதுதான் கரெக்டான மெத்தட். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணேன். இப்போ எனக்கு நான் 6 நம்பர் டூல் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு கீழே போகுது. இப்போ வந்துச்சா, இப்போ போய் என் ஜாப் வந்து டச் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆப்செட் ரைட் கொடுக்குறேன். ஆப்செட் ரைட் ஆகும். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 mm பீஸோ இல்லை 3 mm பீஸோ இன்பிட்வீன் கேப்பில் இருக்குது. அந்த கண்டிஷனில் நான் வந்து ரைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 2 0 கொடுத்து இந்த இடத்துல அதை எவ்வளோ ஹைட் மெயின்டைன் ஆகிருந்தோ அந்த 2 கொடுத்துட்டு நீங்கள் ஆப்செட் ரைட்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ கனெக்ட் பண்ணி ஆட் ஆகும். ஆல்ரெடி 11 mm இந்த ஹைட்டு 2 mm இருக்குது. அந்த இடத்துல இப்போ நான் மறுபடியும் மைனஸ் போகிறேன். நான் மைனஸ் கொண்டு போகிறேன். மைனஸ் போகுது. இன்னும் மைனஸ் அந்த ஜெட் ஆக்சஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல 7ஆம் நம்பர் 2 வந்து ரைட் செட் பண்ணுறேன். ஆனால் 2 mm இன்பிட்வீன் கேப்பில் 2 mm பீஸை நான் வச்சு ஆப்செட் வச்சு டச் பண்ணிக்கிறேன். அந்த 2 mm கேப்பும் எனக்கு கரெக்டாக சேர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 14 mm இருக்கும். இந்த 2 mm சேர்த்து 16 mm ஆட்டோமேட்டிக்காக ஆப்செட் ரைட் ஆகிடும். ஆப்செட் ரைட். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி எனக்கு இன்பிட்வீன் எந்த இதுவுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஹைட்டுங்கிற இடத்துல வந்து 0 வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். 0 மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆப்செட் வந்து ரைட் ஆகும் இந்த இடத்துல. அடுத்து அதே மாதிரி டூல் ரேடியஸ் மெத்தடுக்கு இப்படி தான். டூல் ரேடியஸ் மெஷர் பண்ணி வச்சுங்க. டூல் ரேடியஸ் இங்கே வரணும். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ டூல் வந்து ஒரு சைடு ஒரு 10 mm டூல் வந்து ஒரு டச் பண்ணி ஜாப்பில் டச் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களோட சென்டர் பாயிண்ட் போய் டச் ஆகும். 10 mm டூலில் 5 mm ரேடியஸ் இருக்கும். அந்த 5 mm ரேடியஸை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸை ஆப்செட் ரைட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆப்செட் ரைட் ஆகும். எவ்வளோ mm டச் ஆகிருக்கோ 2 mm டச் ஆகிருக்கு, 5 mm அந்த கேப் இருக்குது. அதை அந்த டூலோட ரேடியஸ் 5 mm ப்ளஸ் 2 mm சைடில் டச் ஆகிருக்கு. அதனால் 7 mm இந்த இடத்துல ரைட் ஆகும். இதான் அப்படியே ஆப்செட் ரைட் பண்ணுறது. இது வியர். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, டூல் வியர். இது வந்து டேரெக்டாக தான் வேல்யூ என்ட்ரு பண்ணி இந்த இடத்துல இருக்குது. இது ரேடியஸ் பண்ணுறது இந்த மெத்தடு. டூல் லென்த் மெஷர்மெண்ட் பண்ணுறது இந்த மெத்தடு. இதுதான் டூல் லென்த்து டூல் ஹைட் ஆப்செட்டுக்குன்னு இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபர்தர் எந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. நன்றி.